ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதியின் அந்த பிரம்மாண்டமான மாளிகையே அன்று சொர்க்கத்தைப் போல ஜொலித்தது. மாளிகையை சுற்றியுள்ள ஏக்கர் கணக்கிலான தோட்டப்பகுதி முழுவதும் விலையுயர்ந்த அலங்கார விளக்குகளால் மின்னியது. மரங்களுக்கு இடையே தொங்கவிடப்பட்டிருந்த கிறிஸ்டல் சரவிளக்குகள் நில ஒளிக்கு சவால் விட்டன. தோட்டத்தின் புல்வெளிகள் பட்டு போல பராமரிக்கப்பட்டிருந்தன. ஆங்காங்கே இறக்குமதி செய்யப்பட்ட வெல்வெட் சோஃபாக்களும் கலைநயமிக்க மேஜைகளும் போடப்பட்டிருந்தன. ஒரு பக்கம் பிரத்யேகமான இசைக்குழு மென்மையான மேற்கத்திய இசையை இசைத்து கொண்டிருக்க, மறுபக்கம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மது வகைகள் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தன. அந்த விருந்தில் சாதாரண மனிதர்களுக்கு இடமில்லை. நகரின் பெரும் தொழிலதிபர்கள், அதிகாரமிக்க அரசியல் தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் என அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். வைர நகைகளும் டிசைனர் உடைகளும் அணிந்த பெண்களின் சிரிப்பொலி அந்த தோட்டத்தின் நிசப்சத்தை கலைத்தது. விருந்தின் நாயகனாக ஆதி ஒரு கருப்பு நிற இத்தாலியன் சூட் அணிந்து கம்பீரமாக ஒரு கையில் மது கிண்ணத்தோடு உலாவிக் கொண்டிருந்தான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு விதமான ராஜ கம்பீரம் தெரிந்தது. அவனது அருகில் விஸ்வா வழக்கமான புன்னகையோடு வந்திருந்த விருந்தினர்களை கவனித்து கொண்டிருந்தான். ஆதியின் பிஸ்னஸ் பார்ட்னர்கள் அவனிடம் புதிய ஒப்பந்தங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்க, ஆதியோ இடையில் சிறிது மதுவை அருந்தியபடி எதற்கும் அலட்டிக்கொள்ளாமல் தலையசைத்து கொண்டிருந்தான். ஆதி எதற்கும் பதில் சொல்லவில்லை. அவனது கண்கள் கூட்டத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தன. அங்கிருந்த செல்வாக்கு, பணம், அதிகாரம் எதுவுமே அவனது மனதை ஈர்க்கவில்லை. அவனது ஆழ்மனம் மீராவை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தது. இரவு 12 மணியை தாண்டியது. பார்ட்டி அதன் உச்சக்கட்டத்தை எட்டியது. உயர்தரமான ஷாம்பைன் பாட்டில்கள் திறக்கப்பட்டன. சமையல் கலைஞர்கள் உலகத்தரம் வாய்ந்த உணவுகளை பரிமாறிக்கொண்டிருந்தனர். தோட்டத்திற்கு நடுவே இருந்த நீரூற்று விளக்குகளின் வண்ணத்தில் நடனமாடிக்கொண்டிருந்தது. எல்லோரும் சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருந்தபோது ஆதி மட்டும் சற்று விலகி ஒரு இருண்ட மூலையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். அவனது கையில் இருந்த மதுவின் சிவப்பு நிறம் அவனது கண்களில் இருந்த அந்த வெறியை பிரதிபலிப்பது போல இருந்தது. சுற்றியிருந்த அத்தனை ஆடம்பரமும் அவனுக்கு ஒரு நிமிடம் சலிப்பாக தோன்றியது. அவன் மதுவை அறிந்து கொண்டே மாளிகையில் மீராவின் அறையின் ஜன்னலை நிமிர்ந்து பார்த்தான். அங்கே ஒரு சிறிய வெளிச்சம் தெரிந்தது. மீராவை பற்றிய எண்ணமே அவன் இதயத்தை துளைத்து கொண்டிருந்தது. அந்த செல்வம் நிறைந்த சூழ்நிலையிலும் ஆதியின் முகம் ஒரு விதமான ஆபத்தான அமைதியை கொண்டிருந்தது. பார்ட்டி களை கட்டி கொண்டிருக்க, ஆதி தனது பிஸ்னஸ் கூட்டாளிகளுடன் மிக முக்கியமான ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை பற்றி தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான். ஆதியின் பிஸ்னஸ் பார்ட்னர்களின் ஒருவனான ரகு அங்கிருந்த சோஃபாவில் சாய்ந்து கொண்டு மது அருந்தி கொண்டிருந்தான். அவன் ஒரு கில்லாடி. ஆதியின் நிழலில் வாழ்ந்தாலும் அவனுள் எப்போதும் ஒரு வக்கிரமான புத்தி ஒளிந்திருக்கும். அவன் எதேச்சையாக தனது மதுக்கிண்ணத்தை சுழற்றியபடி மாளிகையின் தரைத்தளத்தில் இருந்த ஒரு ஜன்னலை நோக்கினான். அங்கே மாளிகையின் ஒரு தனி அறையில் மீரா இருப்பதை அவன் கவனித்தான். அறையின் விளக்கு வெளிச்சத்தில் மீரா ஏதோ ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருப்பது அவனது கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த நள்ளிரவில் தனிமையில் இருந்த மீராவின் அமைதியான அழகு ரகுவின் வக்கிரமான புத்தியை தூண்டியது. மீராவை பார்த்த அந்த நொடி முதல் ரகுவின் கவனம் பார்ட்டியின் மீது இல்லை. அவனது மூளை அவளை எப்படி நெருங்குவது என்று திட்டம் போட ஆரம்பித்தது. ஆதியும் விஸ்வாவும் சில பெரிய அதிகாரிகளுடன் தீவிரமான விவாதத்தில் இருப்பதை பார்த்த ரகு இதுதான் சரியான சமயம் என்று முடிவு செய்தான். தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு மொபைல் ஃபோனை எடுத்துக்கொண்டு, சாரி காய்ஸ், ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் பேசிட்டுருங்க என்று கூற, ஆதி அவனை திரும்பி பார்க்காமலேயே மெதுவாக தலையசைத்தான். விஸ்வாவும் அவனை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. எல்லோரும் பார்ட்டியின் போதையிலும் பேச்சிலும் மூழ்கியிருந்தனர். ரகு கையில் இருந்த மதுக்கிண்ணத்தை அங்கிருந்த மேஜையில் வைத்துவிட்டு யாரோடும் ஃபோன் பேசிக்கொண்டு செல்வது போல பாசாங்கு செய்து மெதுவாக தோட்டத்திலிருந்து விலகினான். வெளியே தோட்டத்து பகுதியில் இசையும் மதுவும் பார்ட்டியை உச்சத்திற்கு கொண்டு சென்றிருந்த வேளையில் மாளிகையின் உட்புறம் ஒரு நிசப்தமான வேட்டைக்கு தயாராகி கொண்டிருந்தது. ரகு மிகவும் நிதானமாக மீராவின் அறை கதவை வந்தடைந்தான். அவனது இதயம் வக்கிரமான ஆசையில் வேகமாக துடித்தது.
ரகு மெதுவாக அறையின் கதவை திறந்தான். உள்ளே மீரா ஒரு இளநீல நிற புடவையில் கட்டிலின் தலைமாட்டில் சாய்ந்து அமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள். ஜன்னல் வழியாக வந்த நள்ளிரவு காற்று அவளது நெற்றியில் விழுந்த கூந்தல் இலைகளையும் தோளில் கிடந்த புடவையின் முந்தானையையும் மென்மையாக வருடிச் சென்றது. அந்த மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் மீரா ஒரு தேவதையைப் போல ரகுவின் கண்களுக்கு தெரிந்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த அமைதி அவனது வக்கிரத்தை தூண்டியது. அவன் அவளது இடையையும் தோளையும் அலைப்பாயும் கண்களால் அளவெடுத்தான். புத்தகத்தில் மூழ்கியிருந்த மீரா யாரோ கதவை திறக்கும் சத்தம் கேட்டு யதார்த்தமாக திரும்பி பார்த்தாள். அங்கே ரகு நிற்பதை கண்டதும் அதிர்ச்சியில் திடுக்கிட்டு எழுந்து நின்றாள் மீரா. சார், நீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று மீரா கேட்க ரகு மிகவும் சாதாரணமாக, மீரா, என்ன இது? வெளியே அவ்வளோ பெரிய பார்ட்டி நடக்குது, அங்கே கலந்துக்காம உள்ள தனியாக என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு இந்த பார்ட்டி இந்த மாதிரி கூட்டம்லாம் செட் ஆகாது, அதான் இங்கே இருக்கேன். ஆனால் சார், இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே? அது ஒன்றும் இல்லை மீரா, நானும் உன்ன மாதிரி தான். எனக்கும் அந்த பார்ட்டி, மியூசிக்கு, ட்ரிங்க்ஸு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லை, விஸ்வா, ஆதி 2 பேரும் பயங்கரமாக குடிச்சிட்ருக்காங்க. இங்கே நீ தனியாக தானே இருக்க, அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்ருக்கலான்னு இங்கே வந்தேன் என்று ரகு கூற மீரா அவனை நம்பி இயல்பாக பேசத் தொடங்கினாள். ரகு மெதுவாக அறையை சுற்றி பார்த்து கொண்டே அவளுக்கு மிக அருகில் வந்தான். ஆதி கொடுத்து வச்சவன் மீரா, ஏன்னு கேட்குறியா? உன்னை மாதிரி ஒரு அழகான பொண்ணை பக்கத்துலேயே வச்சுருக்கானே. நானும் எத்தனையோ கண்ட்ரிஸ் போயிருக்கேன், எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனால் உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது, இந்த புடவையில் அவ்வளோ அழகாக இருக்கு என்று ரகு பேசிக்கொண்டிருக்க அவன் பேச்சில் ஒரு ஆபத்து மறைந்திருப்பதை மீரா உணர்ந்தாள். சார், என்ன பேசுகிறீங்க? டைம் ஆச்சு, இங்கேருந்து போகிறீங்களா? மீரா, உனக்கு புரியலையா? இந்த ஆதிக்கும் விஸ்வாவுக்கும் கொஞ்சம் கூட அறிவில்லை. உன்னை மாதிரி ஒரு அழகான பொண்ணை அவனுங்க ஏதோ உன்னை வேலைக்கார பொண்ணு மாதிரி தான் நடத்துகிறானுங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார், என்ன பேசுகிறீங்க? நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு தூக்கம் வருது என்று மீரா கூற ரகு ஒரு கேலியான புன்னகையில், ஓகே மீரா, நீ ஏன் இப்போ கோவப்படுற? நான் கிளம்புறேன், நீ நிம்மதியாக தூங்கு என்று சொல்லிக்கொண்டே கதவை நோக்கி நடந்தான். மீரா அவன் வெளியேறப் போகிறான் என்று நினைத்து சற்று நிம்மதியடைந்தாள். ஆனால் ரகு கதவை திறப்பதற்கு பதிலாக அதன் கைப்பிடியை சட்டென்று சுழற்றி உள்பக்கமாக தாப்பால் போட்டான். கதவு பூட்டப்பட்ட சத்தம் மீராவின் இதயத்தில் ஒரு மரண பயத்தை உண்டாக்கியது. ரகு மெதுவாக மீராவை நோக்கி அடியெடுத்து வைத்தான். அவனது கண்கள் அவளது நீல நிற புடவையின் வளைவுகளையும் பயத்தில் படபடக்கும் அவளது முகத்தையும் ரசனையோடு பார்த்தன. மீரா குரல் நடுங்க, சார், என்ன பண்ணுறீங்க? எதுக்காக டோர் லாக் பண்ணீங்க என்று மீரா கேட்க ரகு குரலை தாழ்த்தி ஒரு வக்கிரமான ஆசையோடு, மீரா, இப்போ ஏன் பயப்படுற? இங்கே பாரு, இங்கே நீ வெறும் வேலைக்கார பொண்ணு தான். ஆனால் எனக்கு நீ ஒரு தேவதை மாதிரி. உன்னை முறை பார்த்தப்பவே என் மனசுக்குள்ள ஒரு தாகம் வந்துருச்சு. உன்னை பற்றி நினைக்காத ராத்திரியே இல்லை தெரியுமா? இங்கே நான் ஒவ்வொரு தடவை வரும்போதும் உன்னை அவ்வளோ ரசிச்சிருக்கேன். மீரா, நீ எனக்கு வேணும் என்று கூறியபடி ரகு மீராவின் மிக அருகில் வந்து அவளது தோளில் படர்ந்திருந்த கூந்தலை தொட முயன்றான். மீரா பயத்துடன் பின்னால் நகர்ந்தாள். சார், என்ன பேசுகிறீங்க? இங்கேருந்து போங்க. ஆதி சாருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா? ஏய், என்னடி எப்போ பார்த்தாலும் ஆதி ஆதின்னு? அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேலைக்காரி, புரியுதா? இங்கே பாரு மீரா, என்னை புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே யாருக்கும் தெரியாமல் இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ எனக்கு வேணும். உன்னை நான் ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பேன். இது என்னோட எத்தனை நாள் ஆசை தெரியுமா?
ப்ளீஸ் மீரா, என்னை புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும். சார் ப்ளீஸ், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க என்று மீரா கூற ரகு பின்வாங்கவில்லை. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மீரா. பணம், நகை, பங்களா எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ என்ன கேட்டாலும் உன் காலையில் வந்து நான் கொட்டுறேன். இன்னைக்கு ஒரு நைட் நீ ஓகே சொன்னால் போதும். இங்கே நீ அடிமை மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ கேட்ட எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். நீ ராணி மாதிரி இருக்கலாம். என்னை புரிஞ்சுக்கோ மீரா, ப்ளீஸ். எனக்கு நீ வேணும் என்று அவன் கெஞ்சுவது போல பேசி அவளது இடையில் கை வைக்க முயன்றான். அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் பட்ட அந்த நொடி மீராவிற்குள் இருந்த பயம் மறைந்து ஆக்ரோஷம் பிறந்தது. தனது மானத்தை விலை பேசும் அந்த ஈன குணத்தை கண்டு மீராவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ரகு அவளை தொட கையை நீட்டிய அதே வினாடி மீரா மின்னல் வேகத்தில் தனது வலது கையால் அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள். அறையே அதிரும் அளவுக்கு ரகுவின் கன்னத்தில் ஒரு பலமான அறை விழுந்தது. ரகு நிலை தடுமாறினான். அவனது கன்னம் சிவந்து தழும்பேறியது. அந்த அறையின் அமைதியில் அந்த சத்தம் பலமாக எதிரொலித்தது. மீரா கண்கள் சிவக்க ஆவேசமாக, ஏண்டா உனக்கு அசிங்கமா இல்லை? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? காசு இருந்தா அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலான்னு நினைப்பா. இங்கே நடந்துக்கிட்டது மட்டும் ஆதி சாருக்கு தெரிஞ்சது, அவர் என்ன பண்ணுவாருன்னு உனக்கே தெரியும். இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. மரியாதை இங்கேருந்து போயிரு என்று மீரா கூறினாள். மீரா கொடுத்த அந்த பலமான அறையில் ரகுவின் முகம் மாறியது. அவனது கன்னம் சிவந்து தழும்பேற அவன் கௌரவம் சுக்குநூறாக உடைந்தது. அதுவரை கெஞ்சிக் கொண்டிருந்த அவனது கண்களில் இப்போது ஒரு விதமான கொடூரமான வெறி குடியேறியது. ரகு சிவந்த கன்னத்தை தடவிக்கொண்டே வக்கிரமாக சிரித்தான். ஏண்டி, என்னையே அடிச்சிட்டியா? ஒரு சாதாரண பொண்ணு நீ, உனக்கு அவ்வளோ திமிரா? மரியாதையாக கேட்டு பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. அங்கே தாண்டி நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு உன்ன மாதிரி பொண்ணுங்களை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியும். இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாதுடி. எனக்கு தேவைப்பட்டதை நானே எடுத்துக்கிறேன் என்று அவன் பேசிக்கொண்டே தனது சட்டையின் பட்டன்களை கழற்ற ஆரம்பித்தான். அவனது கண்கள் மீராவின் உடலை மேய்ந்தன. மீரா பயத்தில் நடுங்கியபடி கதவை நோக்கி ஓடினாள். அவள் கதவின் கைப்பிடியை பிடித்து ஆக்ரோஷமாக உலுக்கினாள். ஆனால் ரகு அவளது கூந்தலை பின்னால் இருந்து கொத்தாக பற்றி இழுத்தான். மீரா வலியால் அலறியபடி பின்னால் சாய அவன் அவளை தனது பலமான கைகளால் அப்படியே தூக்கி சென்று மெத்தையில் வீசினான். கட்டிலில் விழுந்த அதிர்ச்சியில் மீரா நிலை குலைந்தாள். அவள் எழுவதற்குள் ரகு அவள் மேல் படர்ந்து அவளது கைகளை மெத்தையோடு சேர்த்து பிடித்தான். அவனது முகத்தில் இருந்த அந்த மதுவின் வாசனையும் வக்கிரமான சிரிப்பும் மீராவிற்கு மேலும் பயத்தை தந்தது. மீரா பயத்தில் கத்த ஆரம்பித்தாள். ரகு அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்து கிசுகிசுப்பான குரலில், ஏய், எவ்வளோ வேணாலும் கத்துடி. நீ கத்துறது வெளியே கேட்காது. இங்கே உயிரே போனாலும் ஒருத்தனை வரமாட்டான். இன்னைக்கு ஒன்று அடைஞ்சே தீருவேன் என்று அவன் பேசிக்கொண்டே அவளது கழுத்தின் வளைவுகளில் தனது முகத்தை புதைக்க முயன்றான். மீரா தனது முகம் மற்றும் உடலை நிலைத்து அவனிடமிருந்து விலக போராடினாள். ஒரு கட்டத்தில் அவனது பிடியிலிருந்து நழுவி அவனை கீழே தள்ளிவிட்டு கட்டிலில் இருந்து வேகமாக இறங்கினாள். மீரா அறையின் கதவை நோக்கி ஓடினாள். ஆனால் ரகு அவளை சுவரோடு சேர்த்து பிடித்து தன் உடலால் அவளை அழுத்தினான். அவனது ஒரு கை அவளது இடையை வன்மமாக சுற்றி கொள்ள இன்னொரு கை அவளது முகத்தை சிதைப்பது போல பிடித்தது. மீரா கண்ணீரோடு கெஞ்சினாள். வேணாம் சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா என்று மீரா கேட்க ரகு அவளது காதோரம் தன் இதழ்களை கொண்டு சென்று, என்ன பாவமா? ஏண்டி, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க மேலே நாங்களாம் பாவம் பார்த்தா நான் ஆசைப்பட்டது எப்படி கிடைக்கும்? உன்னை எத்தனை நாள் பார்த்து ஏங்கியிருக்கேன் தெரியுமா? இன்றைக்கி என்கிட்ட சிக்கிட்ட, அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன்.
உன்னை அடைஞ்சி திருவேண்டி என்று அவன் அவளது புடவையின் முந்தானையை லேசாக இழுக்க மீரா அதை தனது கைகளால் தடுத்து பிடித்து கொண்டாள். ரகு அவளது எதிர்ப்பை ரசித்தான். அவளது மென்மையான தோள்களில் அவனது கைகள் அழுத்தி தடவின. மீரா எவ்வளவு தடுத்தும் அவளால் முடியவில்லை. ரகுவின் பலத்திற்கு முன்னால் அவளது உடல் நலிவடைந்தது. அவளது கழுத்தில் அவன் முரட்டுத்தனமாக முத்தமிட முயன்றான். மீராவின் மானம் ரகுவின் கைகளில் சிதைந்து போய்க் கொண்டிருந்த அந்த இறுதி வினாடி அவளது தொண்டை வரை வந்த அந்த அபயக்குரல் ஊரையை கூட்டும் விதமாக ஒலித்தது. அவள் ஆதியின் பெயரை சொல்லி கத்தினாள். அவள் ஆதியின் பெயரை கூறி கதறிய அந்த தருணத்தில் அந்த அறையின் கனமான தேக்குமர கதவு ஒரு பெரிய அதிர்வுடன் திறந்தது. உள்ளே நுழைந்தான் ஆதி. அவனது கண்கள் கோபத்தில் அனலாக தகித்தன. கையில் இருந்த மதுக்கிண்ணம் தரையில் விழுந்து சிதறிய சத்தம் அந்த அறையின் நரக சூழலை ஒரு நொடி நிறுத்தியது. மீராவின் புடவை கலைந்திருப்பதையும் ரகுவின் சட்டை பட்டன்கள் கலண்டிருப்பதையும் கண்ட ஆதியின் முகம் ஒரு நிமிடம் இறுகியது. அவனது தாடி நரம்புகள் புடைத்தன. ரகுவுக்கு அப்படியே இரத்தம் உறைந்து போனது. மீராவை பிடித்து கொண்டிருந்த அவனது கைகள் நடுங்கி தானாகவே விலகின. ஆதி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவனது மௌனம் அந்த அறையில் இருந்த காற்றையே உறைய வைத்தது. அவன் ரகுவை ஏதோ ஒரு உயிரற்ற பிணத்தை பார்ப்பது போல விரித்து பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த ஆழம் ரகுவை எச்சரிப்பது அவனுக்கு புரிந்தது. ரகுவின் பிடியில் நிலை குலைந்து போன மீரா ஆதியை பார்த்ததும் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. மரண பிடியிலிருந்து தப்பிய ஒரு உயிரைப் போல அப்படியே ஓடி வந்து ஆதியின் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். அவளது கைகள் ஆதியின் சட்டையை இறுக பற்றி கொண்டன. அவளது உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் அழுத சத்தம் ஆதியின் இதயத்தில் ஒரு புதிய ரணத்தை உண்டாக்கியது. அதுவரை எத்தனையோ இரத்தக்கரைகளை பார்த்த ஆதிக்கு மீராவின் கண்ணீர் ஈரம் தன் சட்டையில் பட்டபோது ஏதோ ஒன்று சுட்டெரித்தது. ஆதி தனது பலமான கைகளால் மீராவை அணைத்து கொண்டான். அவளது தலையை தன் தோளோடு சாய்த்து தேற்றினான். ஆதியின் அணைப்பு அவளுக்கு ஒரு பெரிய மலையைப் போல பாதுகாப்பை தந்தது. ஆதி இன்னும் ரகுவையை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது வலது கை முஷ்டி இறுகி போயிருந்தது. ரகுவிற்கு தெரியும், ஆதி இப்போது பேசவில்லை என்றால் அது ஒரு பெரும் புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதி என்று. அங்கே மேலும் நின்றால் தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை உணர்ந்த ரகு நடுங்கும் கைகளால் தனது சட்டையின் பட்டன்களை போட்டுக்கொண்டான். அவன் ஆதியின் கண்களை சந்திக்கும் தைரியம் இல்லாமல் தலை குனிந்து ஒரு கோழையைப் போல அந்த அறையை விட்டு வெளியேறினான். அவன் வெளியே சென்ற பிறகும் ஆதியின் கவனம் மாறவில்லை. ஆதி மீராவை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு அவளது காதோரம் மிகவும் தாழ்ந்த ஆனால் உறுதியான குரலில், பயப்படாத மீரா, இந்த ஆதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவனும் உன்னை தொட முடியாது என்று ஆதி கூற, ஆதியின் அந்த திடீர் கனிவும் அவனது அணைப்பில் இருந்த அந்த முரட்டுத்தனமான பாதுகாப்பும் மீராவை மெல்ல மெல்ல அமைதிப்படுத்தின. வெளியே பார்ட்டியின் சத்தம் ஓய்ந்திருக்கலாம். ஆனால் அந்த அறைக்குள் ஆதிக்கும் மீராவிற்கும் இடையேயான அந்த பந்தத்தை இரத்தமும் கண்ணீரும் கலந்து இன்னும் இருக்க தொடங்கியது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.